மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பற்றி பார்த்தோம். தலைவர்கள் பலரும் முத்துராமலிங்க தேவரினுடைய பேச்சாற்றலை பாராட்டியிருக்கின்றார்கள். தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்கின்றார்களே, அது மிகவும் பொருத்தமான ஒன்று என்பதை அவருடைய தோற்றத்தை பார்த்தவுடனேயே நான் நினைத்தேன். அவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தினுடைய முழக்கம் போலவே இருந்தது என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். முத்துராமலிங்க தேவரினுடைய பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகின்றது, உதடுகளிலிருந்தல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையெனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவருடைய வழக்கம் என்று மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் பாராட்டியிருக்கின்றார். மக்களினுடைய பேராதரவு பெற்ற தலைவராக விளங்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முகராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து 1946 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியின்றி வெற்றி பெற்றார். 1952 சட்டமன்ற தேர்தலிலும் 1957 நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது குற்றப்பரம்பரை சட்டம். அதனை எதிர்த்து ஒரு பெரும் போராட்டத்தையே நடத்தினார். அவருடைய தொடர் போராட்டத்தினால் 1948 அந்த சட்டமானது நீக்கப்பட்டது. ஜமீன் விவசாயிகள் சங்கம் என்பதை ஏற்படுத்தி விவசாயிகளினுடைய துயர் துடைக்க பாடுபட்டார். உழுபவர்களுக்கே நிலம் உரிமை என்ற கருத்தினை முன்வைத்து தனக்கு சொந்தமாக இருந்த 31 சிற்றூர்களில் இருந்த விளைநிலங்களை குத்தகை இல்லாமல் அதனை உழுபவர்களுக்கே சரிசமமாக பங்கிட்டு கொடுத்தார். சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு பல சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்தார். தன் வாழ்நாளில் 1/5 சிறையில் கழித்த தியாகச் செம்மல் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் என கருதி திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்த ஒரு மகத்தான மனிதர்தான் அவர். விவேகானந்தரினுடைய தூதராக, நேதாஜியினுடைய தளபதியாக, சத்திய சீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக, நீதி வழுவா நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சராக, ஒட்டுமொத்தத்தில் இந்திய தாயினுடைய நன்மகனாக விளங்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது கப்பலோட்டிய தமிழர். கப்பலோட்டிய தமிழர் என்று அழைக்கப்படுபவர் வ.உ. சிதம்பரனார் அவர்கள். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 63 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. ராப்பி சேதுப்பிள்ளை அவர்கள். படத்தில் நீங்கள் காண்பவர்தான் ராப்பி சேதுப்பிள்ளை. இவர் ஒரு தமிழறிஞர், எழுத்தாளர், வழக்குரைஞர், மேடை பேச்சாளர் என்ற பன்முக திறன்களை பெற்றவர்.
இவரை சொல்லின் செல்வர் என்று போற்றுகின்றார்கள். என்னவென்று போற்றுகின்றார்கள்? சொல்லின் செல்வர் என்று போற்றுகின்றார்கள். செயலுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் இவரே என்று சொல்கின்றார்கள். செயலுக்கே உரியதாக இருக்கக்கூடிய எதுகை நயம், மோனை நயம் போன்றவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் இவர்தான் என்று குறிப்பிடுகின்றார்கள். இவருடைய தமிழின்பம் என்ற நூலானது இந்திய அரசின் சாகித்ய அகாதமி என்ற விருதினை பெற்ற முதல் நூல். இந்திய அரசினுடைய சாகித்ய அகாதமி விருதை பெற்ற முதல் நூல் இவருடைய தமிழின்பம் என்ற நூலானது. அதோடு மட்டுமில்லாது பல நூல்களை இவர் இயற்றியிருக்கின்றார். அதில் குறிப்பிடத்தக்கது ஆற்றங்கரையினிலை, கடற்கரையினிலை, தமிழ் விருந்து, தமிழகம், ஊரும் பேரும், மேடை பேச்சு உள்ளிட்ட பல நூல்கள் இவர் எழுதியிருக்கின்றார். வ.உ. சிதம்பரனார் அவர்கள் நம்மிடம் பேசுவதாக அமைந்திருக்கக்கூடிய பாடப்பகுதியானது கடற்கரையினிலை என்ற அவருடைய நூலிலிருந்து, ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் எழுதிய கடற்கரையினிலை என்ற நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டிருக்கின்றது இந்த பகுதியானது. இதனை வ.உ. சிதம்பரனார் அவர்களே நேரடியாக நம்மிடம் பேசுவதாக அமைந்திருக்கக்கூடியது நாம் காணக்கூடிய இன்றைய பாடப்பகுதியானது. பாடப்பகுதிக்குள் செல்லமா மாணவர்களே? நன்றி. கப்பலோட்டிய தமிழர். கப்பலோட்டிய தமிழர். தென்னாட்டில் உள்ள தூத்துக்குடி அந்நாளில் எந்நாட்டவர்க்கும் அறிந்த துறைமுக நகரம். தென்னாட்டில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி என்ற துறைமுகமானது அன்றைய காலகட்டத்தில் எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவருமே அறிந்திருக்கக்கூடிய ஒரு துறைமுக நகரமாக இருந்தது இன்றைய தூத்துக்குடி என்பது. அந்த நகரினுடைய பெருமையை தன்னுடைய பெருமையாக்கி கொண்டவர் சிதம்பரனார் அவர்கள். அந்த தூத்துக்குடி நகரத்தினுடைய பெருமையினை, ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தில் கொற்கை என்ற துறைமுகமாக விளங்கியது, பாண்டியர்களினுடைய துறைமுகமாக விளங்கியது கொற்கை துறைமுகம். அதான் இன்றைய காலகட்டத்தில் தூத்துக்குடி என்று அழைக்கப்படுகின்றது. அந்த நகரத்தினுடைய பெருமையை தன்னுடைய பெருமையாக்க மாற்றியமைத்து கொண்டவர்தான் சிதம்பரனார் அவர்கள். அவர் தன்னலம் துறந்த தனிப்பெரும் தொண்டர். தன்னலம் என்பதை கருதாமல் பொதுநலத்திற்காகவே வாழ்ந்த ஒரு மாபெரும் தொண்டர்தான் சிதம்பரனார் அவர்கள். இந்திய கடலாட்சி எமதே என கருதி இருமாந்திருந்த ஆங்கிலேயர் பொறி கலங்கி நெறி மயங்கி கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனார். இந்திய கடலாட்சி, இந்தியர்களினுடைய எல்லைக்குட்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதியை ஆளக்கூடிய ஆட்சியானது எங்களுடையதுதான், அங்கே நாங்கள் மட்டும்தான் கப்பல் விடுவோம் என்று நினைத்து கொண்டிருந்த இருமாப்போடு, இருமாப்பு என்பது ஆணவம், ஆணவத்தோடு இருந்த ஆங்கிலேயர்கள் பொறி கலங்கி, அவர்களுடைய நெறி மயங்கி, அவர்களுடைய வழிகள் மயங்கி, அந்தளவிற்கு அவர்களை மயங்கச் செய்து கப்பலோட்டிய தமிழர்தான் சிதம்பரனார் அவர்கள். நாட்டிலே சுதந்திர உணர்ச்சியை ஊட்டியதற்காக அவரை சிறை கொட்டத்தில் மாட்டி மகிழ்ந்தது ஆங்கில அரசாங்கம். நம்முடைய நாட்டில் சுதந்திர உணர்ச்சியை, சுதந்திர தியாகத்தை, அந்த உணர்வை இந்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஊட்டியதற்காக அவரை சிறைச்சாலையில் தள்ளி மனமகிழ்ச்சி அடைந்தது ஆங்கிலேய அரசாங்கம். சிறைவாசம் தீர்ந்த பின்னர் தூத்துக்குடிக்கு திரும்பினார் சிதம்பரனார். சிறைச்சாலையில் தன்னுடைய தண்டனை காலம் முடிந்த பிறகு மீண்டும் தூத்துக்குடிக்கு திரும்புகின்றார் சிதம்பரனார். ஒரு நாள் மாலை பொழுது துறைமுகத்தின் அருகே உலாவச் சென்றார்.
ஒரு நாள் மாலை நேரத்தில் தூத்துக்குடி துறைமுகத்தின் அருகே நடந்து செல்கின்றார். பழைய நினைவுகள் எல்லாம் அவர் மனதிலே பட்டன. அக்கடற்கரையில் நின்று அவர் பேசியிருந்தால் என்ன பேசியிருப்பார்? இதோ அவர் வாயாலேயே கேட்போம். பழைய நினைவுகள் எல்லாமே அவருடைய மனதில் அப்படியே படர்ந்து கொண்டு செல்கின்றது. பழைய நினைவுகளை எல்லாமே நினைத்து பார்க்கின்றார். அந்த தூத்துக்குடி துறைமுக கடற்கரையில் நின்று கொண்டு அவர் நம்மிடம் பேசியிருந்தால் என்ன பேசியிருப்பார்? அதனை அவருடைய வாயாலேயே நாம் கேட்போம். வ.உ. சிதம்பரனார் வள்ளிநாயகம் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை, அதுதான் வ.உ.சி. என்பதனுடைய விரிவாக்கம். வ.உ.சி. என்பதனுடைய விரிவாக்கம் வள்ளிநாயகம் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை என்பது. அதுதான் அவருடைய முழு பெயர். வ.உ.சி. அவர்கள் 1872 ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் நாள் பிறந்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒட்டப்பிடாரம் என்ற ஊரில் பிறந்தவர். அவருடைய பெற்றோர் பெயர் உலகநாதன் பரமாயி அம்மாள். உலகநாதன் பரமாயி அம்மாள் ஆகிய இணையருக்கு மகனாக பிறந்தவர்தான் வள்ளிநாயகம் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை. தென்னாட்டு துறைமுகமே, 300 ஆண்டுகளாக நீயே இம்முத்துக்கரையில் முதன்மை பெற்று விளங்குகின்றாய். முன்னாளில் வளமுற்றிருந்த கொற்கை பெருந்துறையின் வழித்தோன்றல் நீயே என்று உணர்ந்து உன்னை வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன். ஆயினும் அக்கால துறைமுகத்தின் மாட்சியையும் இக்காலத்தில் காணும் காட்சியையும் நினைத்து பார்க்கும் பொழுது என் நெஞ்சம் குமுறுகின்றதே. தென்னாட்டினுடைய துறைமுகமாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி துறைமுகமே, 300 ஆண்டுகளாக நீதான் இந்த முத்துக்கரையில், இந்த கடற்கரையில் நீதான் முதன்மை பெற்று விளங்குகின்றாய். நீதான் முதன்மையானவனாக இருக்கின்றாய். பண்டைய காலகட்டத்தில் பல வளங்களை பெற்றிருந்த கொற்கை என்ற ஒரு பெருந்துறைமுகத்தினுடைய வழித்தோன்றல் நீதான் என்பதை உணர்ந்து நான் உன்னை வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன். அந்த கொற்கை துறைமுகத்தினுடைய வழித்தோன்றலாகத்தான் நீ தூத்துக்குடி துறைமுகம் என்பது தோன்றியிருக்கின்றாய் என்பதை உணர்ந்து நான் உன்னை வணங்குகின்றேன், உன்னை நான் வாழ்த்துகின்றேன். இருந்தாலும் அன்றைய காலகட்ட துறைமுகத்தினுடைய மாட்சி, மேன்மை, மாட்சி என்பது மேன்மை, அந்த துறைமுகத்தினுடைய மேன்மையையும் இன்றைய காலகட்டத்தில் காணக்கூடிய காட்சிகளையும் நினைத்து பார்க்கும் பொழுது என்னுடைய நெஞ்சம், என்னுடைய உள்ளமானது குமுறுகின்றது. பாரறிந்த கொற்கை துறைமுகத்திலே பாண்டியனுடைய மீனக்கொடி உயர்ந்து பறந்தது. பாரறிந்த, பார் என்றால் உலகம், இந்த உலகத்திற்கே தெரிந்திருக்கக்கூடிய, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் தெரிந்திருக்கக்கூடிய அந்த கொற்கை துறைமுகத்தில் பாண்டிய மன்னர்களினுடைய மீனக்கொடி, மீன்கொடியானது, மீன் உருவம் பொறிக்கப்பட்ட அவர்களுடைய கொடியானது உயர்ந்து பறந்தது. கொற்கை கடல் முத்துவளம் கொழித்தது. பழங்குடிகளாகிய பரதவர் மரக்கல வணிகத்தால் வளம் பெற்று மாட மாளிகைகளில் வாழ்ந்தார்கள். இது சென்ற காலத்தின் சிறப்பு. கொற்கை கடல் முழுவதுமே ஏராளமான முத்துவளம் கொழித்திருந்தது. ஏராளமான முத்துக்கள் அங்கே கிடைத்தது. பழங்குடி மக்களாக இருக்கக்கூடிய பரதவர்கள், மீனவர்கள் மரக்கல வணிகத்தால், தங்களுடைய மரக்கலத்தினால், தங்களுடைய கட்டுமர கப்பலினால் வணிகம் செய்து அதன் மூலமாக பல வளங்களை பெற்று மாட மாளிகைகளில், அரண்மனைகளில்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். இது சென்ற காலத்தினுடைய சிறப்பு. சென்ற காலத்தில் பழந்தமிழகத்தில் சங்க இலக்கிய காலகட்டத்தில் எப்படி வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று மீனக்கொடி எங்கே? ஆங்கில நாட்டுக்கொடியென்றோ இங்கு பறக்கின்றது. பரங்கியர் கப்பலொன்றோ எங்கும் பறந்து திரிகின்றது. கொள்ளை லாபம் அடைகின்ற வெள்ளையர் கப்பலிலே கூலி வேலை செய்கின்றனர் நம் நாட்டு மக்கள்.
சொந்த நாட்டிலே வந்தவர்க்கு அடிமை செய்து வயிறு வளர்ப்பது ஒரு வாழ்வாகுமா? வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்று வள்ளுவர் வாய்மொழியை மறக்கலாமா? ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பாண்டிய மன்னர்களினுடைய மீன்கொடியானது எங்கே பறக்கின்றது? ஆங்கிலேயர்களினுடைய அவர்களினுடைய நாட்டினுடைய கொடிதானே இங்கே பறந்து கொண்டிருக்கின்றது. நம் நாட்டு கொடியானது எங்கே பறக்கின்றது? இல்லை. ஆங்கிலேயர்களினுடைய கப்பல் தானே அங்குமிங்கும் பறந்து திரிந்து சென்று கொண்டு இருக்கின்றது. நம் நாட்டு கப்பலானது எங்காவது சென்று கொண்டு இருக்கின்றதா? அதுவும் இல்லை. கொள்ளை லாபம் அடைகின்ற, ஏராளமான லாபத்தை பெறுகின்ற அந்த வெள்ளையர்களினுடைய ஆங்கிலேயர்களினுடைய கப்பலிலே நம் நாட்டு மக்கள் கூலி வேலை செய்கின்றார்கள். தன்னுடைய சொந்த நாட்டிலே வந்தவர்களுக்கு அடிமையாக இருந்து அவர்கள் சொல்கின்ற செயலை செய்து அவர்கள் கொடுக்கக்கூடிய ஊதியத்தை பெற்றுக்கொண்டு நம்முடைய வயிறை வளர்ப்பது ஒரு வாழ்வாகுமா? வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்று வள்ளுவர் கூறியிருக்கின்றார். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். இந்த உலகத்தில் பழியில்லாமல் புகழுடன் வாழ்பவரே உயிர் வாழ்பவராக மதிக்கப்படுகின்றார். இந்த உலகத்தில் எவ்வித பழியும் இல்லாமல் எவரொருவர் புகழோடு வாழ்கின்றாரோ அவர்தான் உயிர் வாழ்பவராம். இசையொழிய புகழ் இல்லாமல் பழியோடு வாழ்பவராக இருக்கின்றார் என்றால் அவர் இறந்தவர்க்கு சமமாகவே மதிக்கப்படுகின்றார் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கின்றார். அத்தகைய அவருடைய வாய்மொழியை நாம் மறக்கலாமா என்று கூறுகின்றார் வ.உ.சி. அவர்கள். வளமார்ந்த துறைமுகமே, இந்த வசையை ஒழிப்பதற்காக இந்நகரில் சுதேச கப்பல் கம்பெனி ஒன்று உருவாயிற்று. பாரத நாட்டு செல்வரும் அறிஞரும் அந்த கம்பெனியிலே பங்கு கொண்டார்கள். பழங்கால பாண்டியரைப் போல் மதுரை மாநகரிலே தமிழ்ச்சங்கம் அமைத்து புலவர் பாடும் புகழ் உடையவராய் விளங்கிய பாண்டித்துரையார் அக்கம்பெனியின் தலைவராயினார். அதன் செயலாளனாக அமைந்து பணி செய்யும் பேறு எனக்கு கிடைத்தது. கம்பெனியார் வாங்கிய சுதேச கப்பல் உன் துறைமுகத்தை வந்தடைந்தது. வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக அக்கப்பல் இங்கிருந்து கொழும்பு துறையை நோக்கி புறப்பட்ட நாளில் இன்ப வெள்ளம் என் உள்ளத்தில் பொங்கி எழுந்தது. கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. வளமார்ந்த துறைமுகமே, ஏராளமான வளங்களை பெற்றிருக்கக்கூடிய தூத்துக்குடி துறைமுகமே, இந்த வசையை, அந்த பழியினை ஒழிப்பதற்காக, நீக்குவதற்காக அந்த நகரத்தில், அந்த தூத்துக்குடி நகரத்தில் சுதேச கப்பல் கம்பெனி, சுதேச கப்பல் கம்பெனி என்ற ஒரு கம்பெனியானது உருவாகியது. பாரத நாட்டின், நம்முடைய தமிழ் திருநாட்டினுடைய செல்வர்களும் அறிஞர்களும் அந்த கம்பெனியில் பங்கு கொண்டார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து அந்த கம்பெனியானது உருவாக்கப்பட்டது. பழங்கால பாண்டியரைப் போல, பழங்காலத்தில் இருக்கக்கூடிய பாண்டிய மன்னனைப் போல மதுரை மாநகரிலே தமிழ் சங்கம் அமைத்து புலவர்கள் பாடக்கூடிய புகழ் உடையவராக விளங்கியவர், 4ஆம் தமிழ்ச் சங்கம் அமைக்க காரணமாக இருந்த பாண்டித்துரையார் அந்த சுதேச கப்பல் கம்பெனியினுடைய தலைவரானார். அதனுடைய செயலாளராக அமைந்து அவர் இடக்கூடிய கட்டளை ஏற்று பணி செய்யக்கூடிய பேரானது, பெருமதிப்பானது எனக்கு கிடைத்தது. அந்த கம்பெனியர்கள், சுதேச கப்பல் கம்பெனியர்கள் வாங்கிய அந்த சுதேச கப்பலானது உன்னுடைய தூத்துக்குடி துறைமுகத்தை வந்தடைந்தது. அதனை வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக, அதனை ஒட்டி பார்ப்பதற்காக அந்த கப்பலானது இங்கிருந்து கொழும்பு துறைமுகத்தை, இலங்கையினுடைய கொழும்பு துறைமுகத்தை நோக்கி புறப்பட்ட நாளில்
என்னுடைய உள்ளத்திலே இன்ப வெள்ளமானது பொங்கி எழுந்தது. என்னுடைய கண்களில் ஆனந்தக் கண்ணீரானது பெருக்கெடுத்து ஓடியது. வாணிக மாமணியே, அன்று முதல் சுதேச கப்பல் வாணிகம் வளர்ந்தது. வெள்ளையர் வாணிகம் தளர்ந்தது. அது கண்டு அவர் உள்ளம் எரிந்தது. வெறுக்கத்தக்க சூழ்ச்சிகளை அன்னார் கையாள தலைப்பட்டனர். வாணிகத்தினுடைய மாமணியாக திகழக்கூடிய துறைமுகமே கேள், அன்றிலிருந்து சுதேச கப்பலினுடைய வாணிகம் வளர்ந்தது. நம்முடைய நாட்டினர்கள் நாம் உருவாக்கிய கப்பலிலேயே தங்களுடைய பொருட்களை கொண்டு போய் வாணிகம் செய்தார்கள். அதன் வாயிலாக வெள்ளையர்களினுடைய ஆங்கிலேயர்களினுடைய வாணிகமானது சற்று தளர்வடைந்தது. அதனை கண்டு அவர்களுடைய உள்ளம் பற்றி எரிந்தது. பலரும் விற்கக்கூடிய பல சூழ்ச்சிகளை அவர்கள் கையாள்வதற்கு முயற்சி செய்தார்கள். சுதேச கப்பனி வேலையினின்றும் நான் விலக்கிக் கொண்டால் 100,000 ரூபாய் கையடக்கம் தருவதாக மறைமுகமாக கூறினர். அந்த சுதேச கப்பல் அந்த கம்பெனியிலிருந்து, அந்த கம்பெனியினுடைய செயலாளர் என்ற பதவியிலிருந்து நான் விலகி கொண்டால் எனக்கு 100,000 ரூபாய், 1000 2000 அல்ல, 100,000 ரூபாய் தருவதாக மறைமுகமாக என்னிடம் கூறினார்கள் ஆங்கிலேயர்கள். எனக்கு உற்ற துணையாக நின்று ஊக்கம் தந்த நண்பர்களை பலவாறு பயமுறுத்தினர். இவையெல்லாம் பயனற்று ஒழிந்த நிலையிலே அடக்குமுறையை கையாள கருதி அரசாங்கத்தின் உதவியை நாடினர். எனக்கு பக்கபலமாக நின்று, எனக்கு உறுதுணையாக நின்று இருக்கக்கூடிய, எனக்கு ஊக்கத்தை தந்த, எனக்கு மன வலிமையை தந்திருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களை பல்வேறு விதமாக அவர்கள் பயமுறுத்தினார்கள். ஆனால் அவை எதுவுமே பயனில்லாத நிலையில், எந்த ஒரு பயனையும் தராத நிலையில் அடக்குமுறையை கையாள வேண்டும் என்று நினைத்து அவர்கள் அரசாங்கத்தினுடைய உதவியை நாடிச் சென்றார்கள். பரங்கியர் ஆளும் துறையே ஆங்கில அரசாங்கம் சர்வ வல்லமையுடையது என்றும் அதை அசைக்க எவராலும் ஆகாதென்றும் அப்போது பொதுமக்கள் எண்ணியிருந்தார்கள். அதனால் அடிமைத்தனம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இந்நாட்டு மக்களிடையே வளர்ந்தது. பரங்கியர் என்பது ஆங்கிலேயர்கள் ஆளக்கூடிய துறைமுகமே. ஆங்கிலேயர்களினுடைய அரசாங்கம் என்பது சர்வ வல்லமை படைத்தது, அதிக வலிமை உடையது என்றும் அதனை யாராலுமே அசைக்க முடியாத ஒரு செயல், எவராலும் அதனை அசைக்க முடியாது என்றும் அன்றைய காலகட்டத்தில் பொதுமக்கள் நினைத்திருந்தார்கள். அதனால் அடிமைத்தனம் என்பது, மக்களை அடிமைப்படுத்தக்கூடியது, நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. துரைத்தனத்தார் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாமல் சார் சார் என்று சலாமிட்டும், புத்தி புத்தி என்று வாய்ப்புத்தி சரி சரி எனச் சம்மதித்து தாளம் போடும் போலி அறிஞர்கள் பட்டங்களும் பதவிகளும் பெற்று உயர்ந்தார்கள். ஆங்கிலேயர்கள் என்ன கூறினாலும் சரி, அதனை கண்டு எதுவும் எதிர்த்து பேசாமல் அவர்களுக்கு சலாமிட்டும் வணக்கம் சொல்லியும், நீங்கள் சொல்வது சரிதான் சரிதான் என்று அவர்கள் சொல்வதற்கெல்லாமே தாளம் போட்டுக்கொண்டும் இருந்த பல போலி அறிஞர்கள் பல பட்டங்களையும் பதவிகளையும் பெற்று வாழ்வில் உயர்ந்தார்கள். அரசாங்கம் மாட்டுவித்தால் அப்பதுமைகள் ஆடும், எப்போதும் அரசு வாழ்க என்று பாடும். இத்தகைய சூழ்நிலையிலே எழுந்தது சுதந்திர நாதம். அரசாங்கம் என்ன சொல்கின்றதோ அதனை கேட்டு அவர்கள் அதன்படியே நடந்தார்கள். எப்பொழுதுமே அரசாங்கம் வாழ்க என்றுதான் அந்த பொம்மைகள், பதுமை என்பது பொம்மை, அந்த பொம்மைகளானது பாடிக்கொண்டே இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில்தான் சுதந்திர தாகம் என்பது எழுந்தது. சுதந்திர நாதம், அதனுடைய இசை முழக்கம் எழுந்தது அந்த சூழ்நிலையில். புரிந்ததா மன்னர்களே? நன்றி. வந்தே மாதரம்.
என்ற சுதந்திர மந்திரம் வங்க நாட்டிலே பிறந்தது. காட்டுக்கணல் போல் எங்கும் பரவிற்று. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று வடநாட்டிலே மாறுதட்டி நின்றார் மராட்டிய வீரர் ஒருவர். அவரை பாரத நாடு போற்றும் பாலகங்காதர திலகர். வந்தே மாதரம் என்ற அந்த சுதேச மந்திரமானது வங்காள நாட்டில் பிறந்தது. காட்டுத்தீ போல நாடு முழுவதும் அந்த சுதேச மந்திரமானது பரவியது. சுதந்திரம் என்பது எனது பிறப்புரிமை, அதனை நான் அடைந்தே தீருவேன் என்று வடநாட்டிலே மாறுதட்டி நின்றார் ஒரு மராட்டிய வீரர். மராட்டிய மாநிலத்தில் பிறந்த பாரத நாடே போற்றக்கூடிய பால கங்காதர திலகர் தான் அவர். அவரைப் போலவே தென்னாட்டிலும் தோன்றினார் நாவீருடைய நண்பர் பாரதியார். தன்னுடைய நாக்கில் வீரம் கொண்டிருக்கக்கூடிய பாரதியார் அஞ்சாத நெஞ்சினர், செஞ்சற்கவிஞர். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம் என்று ஒரு அழகிய பாட்டி இசைத்து நாட்டிலே ஆர்வத்தை தட்டி எழுப்பினார். அவருடைய பாடல்களின் மூலமாக, கவிதையின் வாயிலாக நாட்டு மக்களிடையே சுதந்திர போராட்டத்தை தட்டி எழுப்பினார். புதுமை கண்ட துறைமுகமே, அந்நாளில் வந்தே மாதரம் என்றால் வந்தது தொல்லை. அந்த வாசகத்தில் ஒரு வஞ்சகம் இருப்பதாக ஆங்கில அரசாங்கம் கருதிற்று. பொதுக்கூட்டங்களிலும் தொழிலாளர் கூட்டங்களிலும் நான் பேசும் பொழுது வந்தே மாதரத்தை அழுத்தமாகச் சொல்வது வழக்கம். அதை கேட்டு நாட்டு மக்கள் ஊக்கமுற்றார்கள், உணர்ச்சி பெற்றார்கள். உள்ளதை சொன்னால் கள்ளமுடையவர் உள்ளம் எரியுமல்லவா? பல புதுமைகளை கண்டிருக்கக்கூடிய துறைமுகமே, அன்றைய காலகட்டத்தில் வந்தே மாதரம் என்று சொன்னால் பல தொல்லைகளானது வந்து சேரும். அந்த ஒரு வாசகத்தில் ஒரு வஞ்சகம் இருப்பதாக ஆங்கில அரசாங்கமானது கருதியது. பொதுக்கூட்டங்களிலும் சரி, தொழிலாளர் கூட்டங்களிலும் சரி, நான் பேசுகின்றேன் என்றால் வந்தே மாதரம் என்று நான் அழுத்தமாக சொல்வேன். அதனை கேட்டு நாட்டு மக்கள் ஊக்கமடைந்தார்கள், உணர்ச்சிகளை பெற்றார்கள். உண்மையை சொன்னால் கள்ளமுடையவர்கள், தன்னுடைய உள்ளத்தில் குற்றமுடையவர்களினுடைய நெஞ்சமானது நிச்சயமாக எரியும் அல்லவா? அதனைப் போலத்தான் எரிவுற்ற அரசாங்கம் என்னை எதிரியாக கருதியது. என் மீது பல வகையான குற்றம் சாட்டியது. நாட்டினுடைய அமைதியை நான் கெடுத்தேனாம். இப்படி பாருங்கள், நாட்டினுடைய அமைதியை நான் சீர்குலைத்து விட்டேனாம். நல்ல முதலாளிமாருக்கு தொல்லை கொடுத்தேனாம். மக்களுக்கு பல நன்மைகளை செய்யக்கூடிய அந்த ஆங்கிலேய முதலாளிகளுக்கு நான் தொல்லை கொடுத்து விட்டேனாம். வெள்ளையர் மீது வெறுப்பை ஊட்டினேனாம். வீர சுதந்திரம் பெற வழிகாட்டினேனாம். ஆங்கிலேயர்கள் மீது மக்களிடத்தில் நான் வெறுப்பை ஊட்டினேன் என்றார்கள். சுதந்திரம் பெறுவதற்கு நான் வழியை காட்டினேன் என்று என் மீது அடுக்கடுக்காக குற்றங்களை சுமத்தினார்கள். வெள்ளையர்களினுடைய கோர்ட்டில் இந்த குற்ற விசாரணையானது விறுவிறுப்பாக நடைபெற்றது. ஆங்கிலேயர்களினுடைய நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை என்றால் அது அவர்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். இரட்டை தீவாந்திர தண்டனை எனக்கு விதிக்கப்பட்டது. இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை, 24 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டும் எனக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அப்பீல் கோர்ட்டிலே சிறை தண்டனையாக மாறிற்று அத்தீர்ப்பு. 6 ஆண்டு கோவை சிறையிலும் கண்ணூர் சிறையிலும் கொடும் பணி செய்தேன். 6 ஆண்டுகள் கோவையில் இருக்கக்கூடிய சிறையிலும் கண்ணூரில் இருக்கக்கூடிய சிறையிலும்
பல கொடுமையான பணிகளை நான் செய்தேன். என்னுடைய உடலானது சலித்து விட்டது. கல்லுடைத்தேன், செக்கிழுத்தேன், பல எண்ணற்ற இன்னல்களை நான் அனுபவித்தேன். ஆயினும் என்னுடைய உடல் சலித்தாலும் உள்ளம் ஒருபொழுதும் தளர்ந்ததே கிடையாது. சிறைச்சாலையை நான் தவச்சாலையாக கருதினேன். கை வருந்த மெய் வருத்தச் செய்த பணிகளெல்லாம் தாய்நாட்டின் விடுதலைக்காக புரிந்த அருந்தவம் என்று எண்ணி உள்ள மகிழ்ந்தேன். என்னுடைய கைகள் வருந்தினாலும் சரி, என்னுடைய உடல் வருத்தமுற்றாலும் சரி, அதற்காக நான் செய்யக்கூடிய பணிகள் அனைத்துமே என்னுடைய தாய்நாட்டின், என்னுடைய இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக நான் செய்திருக்கக்கூடிய ஒரு தவம் என்று நினைத்து என்னுடைய உள்ளம் மகிழ்ந்தது. சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி பின்கே சிதம்பரனாரினுடைய பிரசங்கத்தையும் பாரதியாரினுடைய பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் கூட உயிர் பெற்று எழும், புரட்சியானது ஓங்கும், அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெற்றுவிடும் என்று குறிப்பிட்டார். அவர் கூறியது நிதர்சனமான உண்மை. அதனால் தான் அவர்கள் இருவரையும் அடக்கி வைப்பதற்கு முயற்சி செய்தது ஆங்கில அரசாங்கம். புரிந்ததா மன்னர்களே? செல்வ செழுந்துரையே, சிறைச்சாலையில் என்னை கண்காணித்தவர் பலர், கடும்பணியிட்டவர் பலர். அவரை நான் எந்நாளும் வெறுத்ததில்லை. ஆனால் முறை தவறி நடந்தவர்களை எதிர்த்தேன். வரை தவறி பேசியவர்களை வாயால் அடக்கினேன். சிறைச்சாலையில் என்னை பலர் கண்காணித்தார்கள், நான் என்ன செய்கின்றேன் என்று. எனக்கு பல கடுமையான பணிகளை இட்டார்கள், இதனை செய் அதனை செய் என்று. மாடுகளை கடினப்பட்டு இழுக்கக்கூடிய செக்கினை என்னை இழுக்க வைத்தார்கள். கடினப்பட்டு அதனையும் நான் இழுத்தேன், அந்த தண்டனையும் நான் பெற்றேன். ஆனால் அவர்களை நான் ஒரு நாளும் வெறுத்ததே இல்லை. முறை தவறி என்னிடம் நடந்தவர்களை நான் எதிர்த்தேன். வரைமுறை தவறி பேசியவர்களை வாயாலேயே நான் அடக்கினேன். அதேபோலதான் ஒரு சமயம் ஒரு நாள் மாலை நேரத்தில் மிகவும் உடல் நலிந்து போய் உள்ளம் தளர்ந்து போய் சிறைக்கூடத்தில் நான் உட்கார்ந்திருந்தேன். அப்பொழுது அங்கே வந்தான் ஒரு சிறை அதிகாரி, ஜெயிலர். அவனுடைய அதிகார தோரணையில், ஆங்கிலேயர்களினுடைய அரசாங்க ஊழியன், அந்த அதிகார தோரணையில் நீட்டி நிமிர்ந்து நின்று கொண்டு எனக்கு சில புத்திமதிகளை சொல்லத் தொடங்கினான். அவர்கள் சொல்வதை கேள். நீ இந்த சிறையினுடைய அதிகாரியாகவே பொறுப்பேற்றுக் கொள்ளலாம் என்று எனக்கு புத்திமதிகளை சொன்னான். அப்பொழுது என்னுடைய மனதில் கடுமையான கோபம் பொங்கி எழுந்தது. அடே மடையா, நீயா எனக்கு புத்திமதி சொல்பவன்? மூடு வாயை. உனக்கும் உன் அப்பனுக்கும் புத்தி சொல்வேன் நான். நீ எனக்கு புத்தி சொல்கின்றாயா? நான் உனக்கும் சொல்வேன், உன்னுடைய அப்பனுக்கும் புத்தி சொல்வேன், உன்னுடைய கவர்னருக்கும் மன்னருக்கும் புத்தி சொல்வேன் நான் என்று வேகமுற பேசினேன். உங்களுக்கு மட்டுமல்ல, உன்னுடைய கவர்னருக்கும் உங்களுடைய மன்னருக்கும் கூட நான் புத்திமதி சொல்வேன் என்று வேகமாக நான் பேசினேன். மானம் இழந்து வாயிலில் இருந்து மறைந்தான் ஜெயிலர். தமிழ் பெருந்துரையே, உன் தாழ்விலும் வாழ்விலும் எந்நாளிலும் என் தமிழ்த்தாயை நான் மறந்தறியேன். இந்த நகரத்தில் வக்கீல் வேலை பார்த்து வளமுற வாழ்ந்த நாளில் வள்ளல் பாண்டித்துரையோடு உறவு கொண்டு தமிழ் நூல்களை கற்றேன். அதனால் நான் அடைந்த நன்மைக்கு ஓர் அளவில்லை. சிறைச்சாலையில் செக்கெழுத்த துயரத்தை மாற்றியது என் செந்தமிழன்றோ? கைத்தோள் உரிய கடும்பணி புரிந்தபோது என் கண்ணீரை மாற்றியது கன்னித் தமிழன்றோ? தமிழ் பெருந்துரையே, உன்னுடைய தாழ்விலும் உன்னுடைய வாழ்விலும் எந்த நாளிலும் சரி என்னுடைய தமிழ்த்தாயை நான் ஒருபொழுதும் மறந்ததே கிடையாது. இந்த துறைமுக நகரத்தில் வழக்கறிஞராக வேலை பார்த்து பல வளங்களை பெற்று வாழ்ந்த அந்த நாளில் வள்ளல் பாண்டித்துரையார்
அவரோடு தொடர்பு கொண்டு பல தமிழ் நூல்களை நான் கற்றேன். அதனால் நான் அடைந்த நன்மைக்கு அளவென்பதே இல்லை. சிறைச்சாலையில் செக்கெழுத்த பொழுதும் கூட என்னுடைய துயரத்தை மாற்றியது செந்தமிழ். என்னுடைய கையில் இருக்கக்கூடிய தோளானது உரியும் அளவிற்கு கடுமையான பணி புரிந்த பொழுதும், கல்லுடைக்கும் பொழுது என்னுடைய கண்ணீரை மாற்றியது கன்னித்தமிழ். தொல்காப்பியத்தை படித்து படித்து என்னுடைய தொல்லைகளை எல்லாமே நான் மறந்து போய்விட்டேன். இந்நிலையை கற்று என்னுடைய இன்னல்களை எல்லாமே நான் வென்றுவிட்டேன். தொல்காப்பியம் என்ற நூலை படித்து எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தொல்லைகள் அனைத்தையும் நான் மறந்து போய்விட்டேன். இந்நிலை என்ற நூலை படித்ததன் வாயிலாக எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துயரங்களை எல்லாமே நான் வென்றுவிட்டேன். ஆங்கில மொழியில் ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றை மனம் போல் வாழ்வு என்ற தமிழில் மொழிபெயர்த்தேன். ஆங்கில மொழியில் ஆலன் என்பவர் இயற்றிய ஒரு மிகச்சிறந்த நூல். அதனை மனம் போல் வாழ்வு என்று தமிழில் நான் அதனை மொழிபெயர்த்தேன். உயர்ந்த நூல்களில் கண்ட உண்மைகளை இளைஞரும் எளிதில் அறிந்து கொள்ளுமாறு மெய்யறிவு, மெய்யறம் என்ற சிறு நூல்களை இயற்றினேன். இவற்றை என் தமிழ்த்தாயின் திருவடிகளில் கையுறையாக வைத்தேன். சிறையிலிருந்து இயற்றிய நூல்களை முவந்து ஏற்றுக்கொள்ளுமாறு செந்தமிழ் தாயின் திருவருளை வேண்டுகிறேன். உயர்ந்த நூல்களில் நான் கண்ட உண்மைகளை இளைஞர்களும் மிக எளிதாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மெய்யறிவு, மெய்யறம் என்ற சிறு நூல்களை நான் இயற்றினேன். அதனை என்னுடைய தமிழ்த்தாயினுடைய திருவடிகளில் கையுறையாக நான் வைத்துவிட்டேன். சிறையிலிருந்து நான் இயற்றிய நூல்களையும் மனம் உவந்து ஏற்றுக்கொள்ளுமாறு என்னுடைய செந்தமிழ் தாயினுடைய திருவடிகளில் வைத்து திருவருளை நான் வேண்டிக் கொள்கின்றேன். வருங்கால பெருவாழ்வே காலம் கடிது சென்றது. என் சிறை வாழ்வு முடிந்தது. இந்நகரை வந்தடைந்தேன். காலம் மிக விரைவாக கடந்து சென்று விட்டது. என்னுடைய சிறை வாழ்வும் முடிந்துவிட்டது. சிறையிலிருந்து விடுதலையடைந்து இந்த நகரத்தை நான் வந்தடைந்தேன். என் அருமை குழந்தைகளைக் கண்டு ஆனந்தமுற்றேன். ஆயினும் என் ஆசை குழந்தையை, தேச கப்பலை இத்துறைமுகத்தில் காணாது ஆறா துயருற்றேன். என்னுடைய ஆசை குழந்தையாகிய நான் கண்ட என்னுடைய சுதேச கப்பலை இந்த துறைமுகத்தில் காணாது ஆறாத துயரடைந்தேன். பட்ட பாடெல்லாம் பயனற்று போயிற்றே என்று பரிதவித்தேன். நான் பட்ட துயரங்கள் எல்லாமே எவ்வித பயனும் இல்லாமல் இப்பொழுது வீணாகிவிட்டதே என்று பரிதவிக்கின்றேன். இன்று வருமோ நற்காலம் என்று ஏங்கினேன். இன்று இல்லாவிட்டாலும் என்றேனும் சுதந்திரம் வந்தே தீரும். வீர சுதந்திர வெள்ளம் புறப்பட்டு விட்டது. அதை தடுத்து நிறுத்த யாரால் ஆகும் பாரத நாட்டிலே? இன்று இல்லை என்றாலும் சரி, என்றேனும் ஒரு காலத்தில் சுதந்திரம் என்பது நிச்சயம் வரும். வீர சுதந்திர வெள்ளமானது நிச்சயம் புறப்பட்டு விட்டது. அந்த காற்றாற்று வெள்ளத்தை தடுத்து நிறுத்த எவராலும் முடியாது. பாயக் காண்பது சுதந்திர வெள்ளம், பணியக் காண்பது வெள்ளையர் உள்ளம் என்று நாம் பாடும் நாள் இந்நாளோ என்று உருக்கமாக பேசி கடற்கரை விட்டு அகன்றார் வீர சிதம்பரனார். சிறைச்சாலையில் பல இன்னல்களை அடைந்த சிதம்பரனார் அவர்கள் 1936 நவம்பர் மாதம் 18 நாள் இவ்வுலக வாழ்வை நீத்தார். நாட்டிற்காக பல இன்னல்களை தாங்கியவர். இவரை போன்ற பல தியாகிகள், விவேகிகள் பல இன்னல்களை அடைந்து பெற்றுத்தந்த சுதந்திர நாட்டில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மாணவர்களே, அவர்கள் விட்டு சென்ற அந்த சுதந்திர மூச்சுக்காற்றை நாம் சுவாசித்து கொண்டிருக்கின்றோம். பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது
கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனாரினுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நாம் தெளிவுற கண்டுகொண்டோம். மாணவ கண்மணிகளுக்கு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி அறிந்து கொண்டதன் வாயிலாக எவ்வளவு துயரங்களை அடைந்து நமக்கு சுதந்திரத்தினை பெற்று தந்திருக்கின்றார்கள், எவ்வளவு இன்னல்களை அடைந்திருக்கின்றார்கள், செக்கிழுத்து கல்லுடைத்து பல்வேறு சிரமங்களை அடைந்து தன்னுடைய இன்னுயிரையும் துறந்து நமக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தந்திருக்கின்றார்கள் என்பதை பற்றி மாணவ கண்மணிகள் நன்கு உணர்ந்திருப்பீர்கள் என எண்ணுகின்றேன். அவ்வாறு அவர்கள் பாடுபட்டு பெற்றுத்தந்த சுதந்திர நாட்டில்தான் நாம் இன்று சுதந்திரமாக உலாவிக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் பெற்றுத்தந்த சுதந்திரத்தை மேலும் பேணி காப்பது நம் அனைவரினுடைய கடமையான ஒன்று. அதனை செவ்வனே செய்வீர்கள் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 63 மற்றும் 64, 65. பக்கம் எண் 63 கப்பலோட்டிய தமிழர் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 65 தொல்காப்பியத்தை படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன், இந்நிலையை கற்று என் இன்னல்களை எல்லாம் வென்றேன் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 66 மதிப்பீடு. வ.உ. சிதம்பரனாரின் உரையை வாழ்க்கை வரலாறாக சுருக்கி எழுதுக என்பது. அதற்குரிய விடையானது பக்கம் எண் 64 முதல் பத்தி. வளமார்ந்த துறைமுகமே, இந்த வசையை ஒழிப்பதற்காக இந்நகரில் சுதேச கப்பல் கம்பெனி ஒன்று உருவாயிற்று. பாரத நாட்டு செல்வரும் அறிஞரும் அந்த கம்பெனியில் பங்கு கொண்டார்கள். பழங்கால பாண்டியரைப் போல் மதுரை மாநகரிலே தமிழ்ச் சங்கம் அமைத்து புலவர் பாடும் புகழ் உடையவராய் விளங்கிய பாண்டித்துறையார் அக்கம்பெனியின் தலைவரானார். அதன் செயலாளனாக அமைந்து பணி செய்யும் பேறு எனக்கு கிடைத்தது. அது வரைக்கும். அது முதல் பத்தி 1 என்று எழுதி கொள்ளுங்கள். இரண்டாவது பத்தியானது வணிக மாமணியே. அதிலிருந்து அரசாங்கத்தின் உதவியை நாடினர். அந்த பத்தி முழுமையும். அது 2. 3 அதே பக்கத்தில் கடைசி 64வது பக்கத்தில் கடைசி பத்தி. புதுமை கண்ட துறைமுகமே, அந்நாளில் வந்தே மாதரம் என்றால் வந்தது தொல்லை. அந்த வாசகத்தில் ஒரு வஞ்சகம் இருப்பதாக ஆங்கில அரசாங்கம் கருதிற்று. பொதுக்கூட்டங்களிலும் தொழிலாளர் கூட்டங்களிலும் நான் பேசும் பொழுது வந்தே மாதரத்தை அழுத்தமாகச் சொல்வது வழக்கம். அதை கேட்டு நாட்டு மக்கள் ஊக்கமுற்றார்கள், உணர்ச்சி பெற்றார்கள் என்பது வரைக்கும். அது 3. 4 அதற்கடுத்த பத்தி. வெள்ளையர் கோர்ட்டிலே இக்குற்ற விசாரணை விறுவிறுப்பாக நடந்தது என்பதிலிருந்து விடுதலைக்காக புரிந்த அருந்தவம் என்று எண்ணி உள்ள மகிழ்ந்தேன். அந்த பத்தி முழுமையும். அது 4. 5வது பத்தி 65வது பக்கத்தில் கடைசி பத்தியானது. தமிழ் பெருந்துரையே, உன் தாழ்விலும் வாழ்விலும் எந்நாளிலும் என் தமிழ்த்தாயை நான் மறந்தறியேன் என்பதிலிருந்து என் கண்ணீரை மாற்றியது கண்ணி தமிழ் என்றோம் என்ற அந்த பத்தி முழுமையும். இந்த 5 பத்திகள் தான் அந்த வினாவிற்குரிய விடை. இதில் முதல் பத்தியை எழுதி கொள்ளுங்கள், முழுமையும் படித்து கொள்ளுங்கள். தெளிவுற எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.